சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். 108 திருத்தலங்களுக்குள்ளே திருவேங்கடமாகிற திருமலையினுடைய வைபவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு திவ்யதேசத்துக்கு பெருமையே ஆழ்வார்களால் பாடப்பட்டதால் தான். பகவான் எத்தனையோ கோவில்களில் காட்சி கொடுத்தாலும் ஆழ்வார்கள் வாயால் ஒரு பாசுரம் பெற்றிருந்தால் அதை திவ்ய தேசம், திருத்தலம் என்று நாம் அழைக்கிறோம். அந்த விதத்தில் இந்த திருவேங்கடமுடையானுக்கு எந்தெந்த ஆழ்வார்கள் பாடினார்கள், எத்தனை பாசுரங்களை பாடினார்கள் என்று பார்த்தால் அதை எண்ணி முடிக்கவும் முடியாது. கிட்டத்தட்ட 206 பாசுரங்களை 9 ஆழ்வார்கள் சேர்ந்து இந்த பெருமானை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதனுக்கு ஒரு பெருமை உண்டு. 11 பாடும் பெருமாள் என்று அவரை கொண்டாடுவார்கள். 10 ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட பெருமை திருவரங்கநாதனுக்கு உண்டு. ஆனால் திருவேங்கடமுடையானுக்கு அதில் ஒரே ஒரு ஆழ்வார் பாடாமல் விட்டுவிட்டார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் இந்த பெருமானை பாடவில்லை. அதனால 9 ஆழ்வார்கள், அதுக்கு மேல் ஆண்டாள் பாடியிருக்கிறாள். ஆனால் 10 ஆழ்வார்கள் என்று எண்ணும் பொழுது அவர்களுக்குள் 9 ஆழ்வார்கள் இந்த பெருமானை பல கோணங்களில் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஓரிரு பாசுரங்களையாவது பார்க்க வேண்டாமா? திருமலையப்பவனுக்கு எத்தனை முகங்கள், இதுவரை சரித்திரங்கள் என்னன்னு பார்த்தோம். கோவிலினுடைய அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தோம். பகவானுடைய திருமேனி என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். பிரதானமாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் அனுபவிக்க வேண்டும். இன்று தொடங்கி ஒரு சில பகுதிகளாலே எந்தெந்த ஆழ்வார் இந்த பெருமானை எப்படி கண்டு அனுபவித்தார் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலில் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்கள் மூவரும் தானே முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். மற்ற எல்லாரும் பிறப்பதற்கு முன்னால் முதலில் தமிழிலே பகவானை குறித்து பக்தி பாடல்களை பாடினவர்கள் முதலாழ்வார்கள். அந்த 3 பேரும் பகவானை எப்படி அனுபவித்தார்கள் என்று பார்க்கலாம். முதலிலே பொய்கையாழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தில் பல பாசுரங்களை பாடுகிறார். அதுல ஒரு முக்கியமான பாசுரம், எழுவார் விடை கொள்வார் ஈன் துழாயானை வழுவா வகை நினைந்து வைகல் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை என்று பொய்கையாழ்வார் பாடுகிறார். பகவானுக்கு ஒரு பண்பு உண்டு, கதித்ரய ஸ்வமூலத்துவம் என்று தெரிவிப்பார்கள். 3 கதிகள், அதாவது செல்வத்தை ஆசைப்பட்டு அடைபவர்களுடைய பாதை வேறு, ஆத்மானுபவம் கைவல்ய மோக்ஷம் என்று ஒன்று சொல்லுவார்கள். சற்று நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கலாம். நமக்கு 2 தெரியும். இந்த உலகத்தில் இன்பப்படுவது, இல்ல வைகுந்தத்தை அடைந்து பகவானுக்கு தொண்டு செய்து ஆனந்தப்படுவது. இது 2ஐயும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இது 2க்கும் இடையில் வேறு ஒரு வகையும் உண்டு. இந்த உலகம் சம்சாரத்தை விட்டு வெளியேறிடுவது, இன்னுமே திரும்ப இந்த உலகத்துல பிறக்க வேண்டாம், பாப புண்ணியங்கள் இருக்காது. ஆனால் பகவானை சென்று அனுபவிக்காமல் நான் என்னையே நினைத்து ஆனந்தப்படலாம் அல்லவா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கே, என்னை நினைக்க நினைக்க ஆத்மா ஆனந்தம்தான் படப்போகிறார். இதற்கு கைவல்ய மோக்ஷம், ஆத்மானுபவம் என்று பெயர். அப்ப செல்வம், இந்த உலக செல்வத்தை ஆசைப்படுவது ஒரு மார்க்கம். ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு எப்போதும் இருப்பது 2வது மார்க்கம். பரமாத்மாவை அடைந்து கைங்கரியம் செய்து மகிழ்வது 3வது மார்க்கம். இந்த 3 மார்க்கத்துக்கும் மூலம் யாரு? 3க்கும் ஸ்ரீனிவாச பெருமான் தான் மூலமாக இருக்கிறார். இவர் அருள் இருந்தால் தான் ஐஸ்வர்யம், இவர் அனுகிரகம் இருந்தால் தான் கைவல்யம், இவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் மோட்சம், வைகுந்தம். இந்த 3மே கிடைக்கும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எழுவார் விடை கொள்வார் ஈன் துழாயானை வழுவா வகை நினைந்து வைகல் தொழுவார் என்று இந்த 3 பேரையும் சொல்றார். எழுவார்னு சொன்னால் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாலாம். முதல்ல இருக்கிறவ எனக்கு பணங்காசு வேணும்னு கேட்டார். இந்தா வச்சுக்கோன்னு பெருமான் கொடுத்தார். வாயே திறக்கல, வாய்ண்டு எழுந்து போயிட்டார். அதான் எழுவார்னு ஆழ்வார் பாடுறார். 2வது ஒருத்தர் இருந்தார், எனக்கு கைவல்ய மோட்சம் வேண்டும்னு கேட்டார். சரின்னு பகவான் திருவேங்கடமுடையான் கொடுத்தார். வாய்ண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஏன்னா அவர் திரும்ப வரப்போறதே கிடையாது. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தவரே எங்கேயோ 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வராருன்னா சொல்லிட்டு எல்லாம் போக மாட்டார். சட்டுன்னு போவார், திரும்ப வந்துடுவார். அதுவே புறப்பட்டு செல்லுகிறார், இனிமே சந்திக்க மாட்டோம்னு சொன்னால் ஜாகிரதையா இருங்கோ, போயிட்டு வரேன்னு சொல்லி கொண்டு போவோம் அல்லவா? கைவல்ய மோட்சத்தை வாங்கி போகும் அவர்கள் திரும்ப பகவான் இடத்துல வரவே முடியாது. செல்வத்தை வாங்கி கொண்டு போனவர்கள் திரும்ப இவர் காலில் தான் வந்து விழ வேண்டும்.
அப்ப எழுவார் சொல்லிக் கொள்ளாமல் போகமவர்கள் செல்வத்தை ஆசைப்பட்டவர்கள், விடை கொள்வார் சொல்லிவிட்டு போகுமவர்கள் கைவல்யம் ஆத்மானுபவத்தை ஆசைப்பட்டவர்கள், மூணாவது ஈந்தொழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். பகவானை விட்டு என்னைக்குமே பிரியக்கூடாது, அவன் திருவடிகளுக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்படுபவர்களும் பகவானை தொழுகிறார்கள். 3 பேருடைய வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே, 3 பேருடைய பாபங்களையும் இந்த திருவேங்கட மலை இருக்கே, இந்த மலையே போக்கி கொடுத்த அவரவர்கள் ஆசைப்பட்ட பொருளை அவர்களுக்கு வழங்குமாம். வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை, நித்தியசூரிகள் எல்லாம் வைகுந்தத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் மனசை போய் தூண்டி விடுமா. நீங்க என்ன வைகுந்தத்தில் என்ன பண்ணுகிறீர்கள் பாருங்க. ஸ்ரீனிவாச பெருமான் எவ்வளவு அழகா இருக்கார், எவ்வளவு கருணையோடு இருக்கிறார், எவ்வளவு எளிமையோடு இருக்கிறார். இங்க வந்து இவரை தரிசியுங்கோள்னு மேல இருக்கிறவாளை கீழ் அழைக்கிறதாம். இந்த மலைக்கு அவ்வளவு பெருமை உண்டு என்று பொய்கையாழ்வார் பாடுகிறார். அடுத்தது பகவானுக்கு எவ்வளவு செல்வம், இந்த திருவேங்கடமடையில எவ்வளவு பணங்காசி எவ்வளவு செல்வம் உண்டுன்னு தெரிவிக்கிறார். ஊரும் வரியறவம் ஒன்குறவர் மால்யானை பேரையறிந்த பெருமணியை காருடைய மின்னென்னு புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் எம்மென்னு மாலதிடம். விண்ணவர்கள் மேல் அசுரர், மேல சுரர்னு வச்சுக்கணும். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் இந்த மலை நம்முடைய மலை, என்னுடைய மலைன்னு ஆசையோடு வந்து பகவானை தரிசிப்பார்களாம். இந்த மலையினுடைய செழிப்பு என்னன்னு ரொம்ப அழகான ஒரு கதையில ஆழ்வார் சொல்றார். ஒரு பாம்பு, ஊரும் வரி அரவம், உடம்புல கோடு கோட்டா போட்ட ஒரு பாம்பு, அது இப்படி வெளியில வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் யானைகள் எல்லாம் சில வேடர்களுடைய வாழக்கூடிய பகுதிக்குள்ள வருதான். யானையை துரத்தி விடுவதற்காக பெரிய பெரிய மணிகள்னா உயர்ந்த வைரம் வைடூரியம் ரத்னம் எல்லாம் இருக்குமே, அந்த ரத்னங்களை எல்லாம் கல்லு போல எடுத்து தூக்கி போடுறாளாம். எவ்வளவு செழிப்பு இருக்கணும். யானையை ஓட்டுறதுக்கு சாதாரண கல்லைத்தான் எடுத்து போடுவா. வேடர்கள் எல்லாம் இப்படி கையை வச்சாலே வேங்கட மலையில பெரிய ரத்தனம் வைரம் எல்லாம் கிடைக்குமா. அந்த வைரத்தை எடுத்து யானை மேல தூக்கி போட்டாலாம். அந்த 2 சேர்ந்துதா, இந்த வைரம் வந்து யானை பேர்ல பட்ட உடனே ஒரு பெரிய மின்னல் வெடிச்சது போல வெளிச்சம் வந்துதான். யானை கருப்பா இருக்கு, அந்த வைரத்தினுடைய ஒளி வெள்ளையா வந்துதா. இதை பார்த்து பாம்பு பயந்து போச்சு. ஓ, மேகம் கருப்பா இருக்கும், மின்னல் வெளுப்பா இருக்கும், இந்த யானையத்தான் மேகம் நினைச்சுட்டு பாம்பு. இந்த மின்னல் என்று இந்த மணியினுடைய ஒளியை நினைத்தது. மின்னல் வந்தா பின்னாடி இடி இடிக்குமோ இல்லையோ என்று பயந்து போய் அடுத்தது இடி இடிக்க போகிறதோ என்று பயந்து மறுபடியும் புத்துக்குள்ளே பாம்பு ஓடிவிடுகிறது என்று திருவேங்கடத்தை பத்தி பாடுறார். எதுக்கு சுவாமி பெருமானை பத்தியே பாடலையே, என்ன சொல்றாருன்னா அவ்வளவு செழிப்பு. வேடர்கள் யானையை ஓட்டுறதுக்கு கல்லை எடுத்து எறிந்தா அந்த கல்லு வைரமாகவும் மரகதமாகவும் கோமேதகமாகவும் இருக்கும்னால் எப்பேற்பட்ட செழிப்பு அந்த மலைக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் பொய்கையாழ்வார் இந்த ஊரை அனுபவித்தது. அடுத்து பூதத்தாழ்வார் பாடுகிறார். துணிந்தது சிந்தை துழாய் அலங்கல் அங்கம் அணிந்தவன் பேருள்ளத்து பல்கால் பணிந்ததுவும் வேய் பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய்திறங்கள் சொல்லும் வகை. என்னுடைய 3 கருவிகள், மனம், பேச்சு, செயல், இந்த 3 இருக்கோ இல்லையோ, இந்த 3மே ஸ்ரீ திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்து விட்டேன். அதுவும் எவ்வளவு ஆசை. பொதுவா முதல்ல உன்னை நினைக்கணும், அப்புறம் பேசணும், அப்புறம் செயல்படுத்தணும் இல்லையோ. ஆழ்வார்க்கு அப்படி இல்லையா, முதல்ல செயல்படுத்திடுறாராம், அப்புறம் பேசுறாராம், அப்புறம் நினைக்கிறாராம். பாட்டு அப்படிதான் இருக்கு பாருங்க. துணிந்தது சிந்தை, முதல்ல நினைச்சேன், அதுக்கப்புறம் பணிந்ததுவும் வேய்பிறங்கு சாரல் விரங்கடையே கையால் அவனை வணங்கிட்டேன், அப்புறம் வாய் திறங்கள் சொல்லும் வகை அவனுடைய நாமங்களை வாயால பாடினேன். எவ்வளவு ஆதரம். கண்ணும் வாயும் மூக்கும் போட்டி போட்டுண்டு நாங்கள் எல்லாரும் ஸ்ரீனிவாச பெருமானைத்தான் தொழுவோம் என்று என்னுடைய முக்கரணங்களும் பகவானிடத்திலே ஈடுபட்டு விட்டன என்று பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல நமக்கு ஈடுபடுவது ஆச்சரியம் கிடையாது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு கூட பகவானிடத்தில் அன்புண்டுன்னு தெரிவிக்கிறார். போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கலர்ந்த போது அறிந்து கொண்டு ஏத்தும் போது உள்ளம் போதும் மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அடிவேங்கடவன் பேர் ஆய்ந்து. புதத்தாழ்வார் சொல்றார், போதறிந்து வானரங்கள், அங்க இருக்கிற குரங்குகள் எல்லாம் அங்க இருக்கிற ஒரு அருவி குளத்துல போய் முதல்ல குளிக்குமா. ஆச்சாரமா வந்து அங்க இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் பறித்து ஸ்ரீனிவாச பெருமான் திருவடியில போய் சேர்த்து கைகூப்பி ஏத்தும். அவரை பத்தி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றதா. உடனே ஆழ்வார் தம் மனசுக்கு சொல்றார், மனசே குரங்கு கூட பகவானை தொழுகிறது இந்த ஊரிலே, நாம குரங்கை விட மோசமா இருக்கலாமா? இந்த மனசு குரங்கு போலத்தான், தாவிக்கொண்டே இருக்கும் நிலை நில்லாத மனசு. ஆனா குரங்குக்கே இந்த ஊர்ல பக்தி இருக்கிறது என்றால் நாம் பக்தி இல்லாமல் இருக்கலாமா? வா போகலாம், 2 பேருமா திருவேங்கடமலைக்கு போய் பகவானுக்கு பூஜை செய்து ஸ்தோத்திரம் செய்வோம் என்று தன்னுடைய மனசை தட்டி அழைத்து கொண்டு பூதத்தாழ்வார் சொல்லுகிறார், மிருகங்கள் கூட பகவானிடத்தில் அவ்வளவு ஆசையோடு இருக்கின்றன என்று பாடுகிறார். அடுத்து பேயாழ்வார் ரொம்ப அழகான பாசுரம். முக்கரணங்கள், நம்முடைய புலன்கள் எல்லாம் பகவானிடத்தில் ஈடுபட வேண்டும்னு சொன்னீரே,
எப்படி என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லையே, புலன்கள் எல்லாம் உலக விஷயத்தில் ஆசையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது ஒரு குதிரையை போல, வலிமையான குதிரை ஓடினா தேரோட்டிக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த தேரை பிடிச்சு இழுத்து நிறுத்தணும் இல்லையோ. எப்படி சுவாமி நிறுத்துறது? என் புலன்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்படி முக்கரணங்களையும் பகவானிடத்துல சமர்ப்பிப்பதுன்னு நமக்கு கேள்வி. அதுக்கு ஆழ்வார் ஒரு வழி சொல்றார். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூல்பால் மனம் வைக்க நொய்விது ஆம் நால்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பணிந்து. கஷ்டமே கிடையாது. நீங்க தப்பா சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க. உலகத்தில் ஆசையை விட்டுட்டு பகவானை பற்ற வேண்டும் நினைக்கிறீர்களோ இல்லையோ, அது ஒரு நாளும் நம்மளால முடியாது. முதல்ல பகவானை பற்றி விட வேண்டும். அதுக்கப்புறம் தானா உலக விஷயங்களில் ஆசை போய்விடும்னு தெரிவிக்கிறார். யாரை பற்ற வேண்டும் என்றால் நால்பால வேதத்தான், 4 வேதங்களாலும் போற்றப்படுபவர். அவர் எங்கேயோ இருக்காரானா வேங்கடத்தான், இதோ வேங்கடமலைக்கு மேல இருக்காரே, அவர்தான் வேதத்திலே சொல்லப்பட்ட முழுமுதற் கடவுள். விண்ணோர் முடி தோயும் பாதத்தான், நித்திய சூரிகள் எல்லாம் வந்து அவர்கள் தலையை இந்த பகவான் திருவடியில வச்சு அழுத்திண்டு இருப்பாளாம். விண்ணோர் முடி தோயும் பாதத்தான் பாதம் பணிந்து, அவனுடைய திருவடிகளை முதல்ல பணிந்து விட வேண்டும். முதல்ல சரணாகதி பண்ணி அவன் திருவடிதான் அனைத்தும்னு புரிந்து விட்டால் அதுக்கப்புறம் மார்பால் மனம் சுழிப்ப, நம்முடைய மனசு பகவானை நோக்கி திரும்புகிறதா. மால் அப்படின்னா பகவானுக்கு காதல், நம்ம இடத்துல எவ்வளவு காதலோடு இருக்கிறார். அதனால தான் பகவானுக்கு மால் அர்த்தம். மால் என்று சொன்னால் பைத்தியம்னு பொருள். பகவான் நம்ம இடத்துல பைத்தியமாட்ட அன்போடு இருக்கிறார் அல்லவா. அந்த மார்பால் மனம் சுழிப்ப, நம்முடைய மனசு பகவானை நோக்கி திரும்பி விட்டால் மங்கையர் தோள் கைவிட்டு, நேற்று வரை ஏதோ பெண்களோடெல்லாம் சேரணும்னு ஆசைப்பட்டேனே, அந்த ஆசையெல்லாம் தானாக விலகிவிட்டது. அப்ப உலகத்தில் ஆசையை விட்டுட்டு வைராக்கியத்தை வளர்த்துண்டு பகவான் இடத்துல போக முடியாது. அவரை பிடித்து கொண்டால் அந்த ஆசையில் தான் உலக விஷயங்களில் ஆசையை விட வேண்டும் என்று அழகான ஒரு வழி படிக்கட்டை நமக்கு காட்டுகிறார். மற்றொரு பாசுரம். உளன்கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் விண்டு ஒடுங்க கோடு உயரும் வீங்கருவி வெங்கடத்தான் மண்ணொடுங்க தாளளந்த மண் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இவர் சொல்ற கருத்து, இந்த பெருமானை யாரோன்னு நினைக்க வேண்டாம், இவர் தான் உலகத்துக்கே தலைவன். எப்படி தெரியுமா? திரிவிக்கிரம பெருமாள் தானே உலகத்தை தன்னுடைய திருவடியால அளந்து கொண்டவர். அப்ப அவர் தானே ராஜா. இப்போ என் காலுக்கு கீழே உலகம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் ராஜான்னு அர்த்தம். திரிவிக்கிர பெருமான் காலுக்கு கீழே தானே உலகம் அனைத்தும் இருந்தது. அப்ப அவர் தான் ராஜா. மண் ஒடுங்க தான் அளந்த மண், மன்னா அரசர்னு அர்த்தம். மண் ஒடுங்க, தன்னுடைய திருவடிக்கு கீழே உலகம் அனைத்தும் ஒடுங்கும்படி ஆண்ட அரசர் திருவிக்கிரம பெருமாள் தானே. அவரேதான் வேங்கடத்தான், வீங்கருவி வேங்கடத்தான். உயர்ந்த அப்படியே அருவிகள் எல்லாம் பெருசா கொட்டுறது, ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமோ இல்லையோ. எதுக்கு அருவியை பத்தி திரும்ப திரும்ப பாடுறாள்னால், அந்த மலைக்குள்ள நுழையும் பொழுதே நாம உலகத்துல பட்ட கஷ்டம் அனைத்தையும் மறந்து விடுவோமா. ஒரு அழகான காட்சி பார்க்குறோம், சைட் சீயிங் எல்லாம் போகிறோமோ இல்லையோ. எங்கேயானு போகும்போது ஒரு பெரிய அருவி கொட்டுறது, அப்படியே பச்சை பசேல்னு நிலங்கள் எல்லாம் இருக்குது. நான் மனசு இருக்கிற ஆசை எல்லா வருத்தங்களும் போய் ஒரு ஆனந்தம், ஒரு பிரசாதம் ஏற்படுறதோ இல்லையோ. அதை போல இந்த மலைக்குள்ள பகவானை தரிசிக்க நுழையும் பொழுதே நம்முடைய உலக தாபங்கள் அனைத்தையும் அருவிகள் போக்கிடுமா. துளிர்ந்த மனதோடு, தூய்மையான மனதோடு பகவானை தரிசிக்க ஏறிச் செல்லலாம். அப்படிப்பட்ட மலர்கள் இருப்பது அந்த பகவான். உளன்கண்டாய் நல் நெஞ்சே, பகவான் உளன், நம்மை ரட்சிப்பதற்கு எப்போதும் அவர் இருக்கிறார். அவர் இல்லையோ, நமக்கு உடன் இல்லையோன்னு பயப்படாதே. உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய், நீ அவரை நினைத்தாய் என்றால் அவர் கண்டிப்பா உன்னுடைய நெஞ்சத்துக்குள் இருப்பார். ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லவே மாட்டார். உள்ளுவார் உள்ளத்து உத்தமன் என்று உளன்கண்டாய், அவர்தான் மிகச் சிறந்தவர், புருஷோத்தமன், அனைவரை காட்டிலும் உயர்ந்தவனான ஸ்ரீனிவாச பெருமான். திருவிக்கிரமன் தான் ஸ்ரீனிவாசன், திருவிக்கிரமன் தான் உலகத்துக்கு சொந்தக்காரர். அப்ப ஸ்ரீனிவாசன் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அந்த பெருமான் எங்கேயோ இருக்கார் நினைக்க வேண்டாம். உள்ளுவார் உள்ளத்து உளன், நாம் அவரை நினைத்தோம் என்றால் நம் உள்ளத்திலே பகவான் வாழுகிறான். என் பூதத்தாழ்வார், அடுத்தது பேயாழ்வார் பாடுகிறார். இப்படி முதலாழ்வார்கள் மூவரும் பகவான் எல்லா பலன்களையும் கொடுக்கிறார். நம்முடைய முக்கரணங்களையும் அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மிருகங்கள் கூட பகவானிடத்திலே அன்போடு இருக்கின்றன. நாம் எப்படி வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், இதை போல பல கோணங்களில் பகவானை அனுபவித்தார்கள். இன்னும் தொடர்ந்து ஆழ்வார்கள் அனுபவத்தை பார்ப்போம்.